ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாய்ப்பை தேடி ஆளாய் பரப்பவன் அல்ல இந்த இடிதாங்கி. வாய்ப்பு என்னை தேடி வரும் என்று தேவாங்காய் தேய்ந்து கொண்டிருப்பவன் இந்த இடிதாங்கி. கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று சொல்வதை கேட்டு கூரையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த நாட்கள் எத்தனை? சரி, கூரையை பீப்பதற்கு காலதாமதம் ஏற்படும் என்பதற்காக கூரையை என் கையாலேயே பிரித்து இரவு பகல் பாராமல் காத்து கிடந்தேன். கடைசியாக கூரையில் இருந்து ஒரு கொப்பரை தேங்காய் கூட வந்து விழவில்லை. ஆக கடவுள் கூட இடிதாங்கியை கைவிட்டு விட்டார் என்று கூறிவிட முடியுமா? கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாடு படுபவர்கள் எல்லோரும் என் வீட்டை தாண்டித்தான் காரில் சர்ருபுர்ரு என்று போகிறார். ஆனால் ஒருவர் கூட என்னை எட்டி கூட பார்க்க மறுக்கிறார்கள். தனக்கென்று வாக்கு வங்கிகளை கொண்டு பீடு நடை போடும் இந்த இடிதாங்கியின் இருப்பை காட்டுவதற்காக வீட்டின் முன்னால் ஸ்பீட் பிரேக்கர் கூட வைத்து பார்த்தேன். ஸ்பீட் பிரேக்கர் வைத்த அரசியல் புரோக்கர் எவன்டா என்று ரைமிங்கில் திட்டிக் கொண்டு பறக்கிறார். கைக்கு மீறி போய் விட்டதால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி அரசியலை விட்டு ஓடி விடுவேன் என்று நினைத்து விட்டீர்களா? இடிதாங்கியின் அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்தமனம் ஏற்பட்டு விட்டது. இனி அரசியல் சந்நியாசம் போய்விடுவான் என்று துள்ளாட்டம் போடுகிறீர்களா? புறவியில் அமர்ந்து கோட்டை நோக்கி பவனி வரவிருக்கும் இந்த இடிதாங்கி ஒரு நாளும் துறவியாக மாற மாட்டான். எனக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கும் கோடான கோடி தொண்டர்களுக்கு அல்வா கொடுக்க இருட்டு கடையில் கூடி அல்வா இருப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆக களத்தில் மோதி பார்ப்பது என்று முடிவெடுத்து விட்டான் இடிதாங்கி. கத்திரி வெயிலில் சூறை காற்று சுழற்றி அடிப்பது போல அரசியல் வானில் ஓங்கி இடிக்கும் இடியை தாங்க மீண்டும் முடிவு எடுத்து விட்டான் இந்த இடிதாங்கி. கிளைமேக்ஸ் சீனில் கதாநாயகர்களே எப்போதும் கதையை முடிவுக்கு கொண்டு வர மாட்டார்கள். மாறாக இந்த முறை கட்டியக்காரனே கதையை முடித்து வைப்பான் என்று இந்த கோடை மழையின் சாட்சியாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்படி ஒரு முடிவு வரும்போது இந்த இடிதாங்கியின் கைகளில் 234 தொகுதியில் ஒரு தொகுதி கூட தொங்கிக் கொண்டிருக்காது என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.